பெருந்துறை அருகே சிப்காட்டை சுற்றியுள்ள 4 ஊராட்சிகளில் 37 ஆழ்துளை கிணறுகளை பயன்படுத்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தடை விதித்திருக்கும் நிலையில் ஆலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களிலும் ஆய்வு நடத்த கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் சாய ஆலைகள், பிளாஸ்டிக் நிறுவனங்கள், பீங்கான் தொழிற்சாலை என 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இங்குள்ள பல ஆலைகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டவிரோதமாக வெளியேற்றி வரும் ரசாயன கழிவுகளால் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீர் ஆதாரங்களும் நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளன. சிப்காட் வளாகத்தை ஒட்டியுள்ள எழுதிங்கல்பட்டி, குட்டப்பாளையம், ஈங்கூர் ஆகிய ஊர்களில் தண்ணீரின் நிறம் பல ஆண்டுகளாக மாறியுள்ளன. இவற்றை குளிப்பதற்கு பயன்படுத்தினாலே உடல் அரிப்பு, கொப்பளம், தோல் நோய்கள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். இந்த தண்ணி ரொம்ப மஞ்சள் கலராக இருக்குதுங்க. அதில் கை கால் கழுவுனாவா குளிச்சாவா மேலெல்லாம் எரியுங்க. அது புழங்க முடியாதுங்க. தண்ணி இல்லா காரணத்தினால அதை வச்சு நாங்கள் எதாவது துவைக்கிறக்கு இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குடிக்கிறக்கெல்லாம் வாயிலேயே வைக்கிறக்காகாதுங்க. வேறையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் துணி துவைக்கிறதுன்னு தண்ணி இல்லைனாக்க அப்புறம் இந்த தண்ணி தான் துவைக்கணும். குளிச்சா இப்போ மேலே பிக்கிங்க. மேலே பிச்சுன்னா அப்புறம் லேசாக கொப்பளம் மாதிரிங்க. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகணும். இதற்கிடையே நிலத்தடி நீரின் தரம் குறித்து ஈங்கூர், முகாசி, பிடாரியூர், வாய்ப்பாடி மற்றும் வரப்பாளையம் பகுதியில் சமீபத்தில் குடிநீர் வடிகால் வாரியம் ஆய்வு நடத்தியது. இதில் 37 ஆழ்குழாய் மற்றும் கிணறுகளின் தண்ணீர் குடிநீராக பயன்படுத்த தகுதியற்ற நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவற்றை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த நீரை அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர். முழுமையாக நிலத்தடி நீரை பயன்படுத்துவதை தவிர்க்க கூடுதலாக தண்ணீர் விநியோகிக்க வேண்டும் என கேட்கும் மக்கள் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஆலை கழிவுகளால் நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஆய்வை நடத்த வேண்டும் என்றும், தொழில்நுட்ப ரீதியில் பழைய நிலையில் நிலத்தடி நீரை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் போர்ஹோல்ஸ், கவர்மெண்ட் போர்ஹோல்ஸ் இதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அதனோட தரவுகளை எடுத்து அது எப்படி இருக்குது, அதனோட கெட்டு போனதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி வந்து நாளைக்கு மாடிஃபை பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து 135 கோடி ரூபாயில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பெரிய ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு நிலத்தடி நீரை வந்து சுத்திகரி பண்ணுறது. அப்போ நம்ம சீரியஸாக பண்ணும்போது ஒரு வருஷத்தில் என்ன இம்பாக்ட் வருது, 2 வருஷத்தில் என்ன இம்பாக்ட் வருது, மறுபடியும் என்ன பண்ணணும், எந்தெந்த இடத்துல தண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கல் டீமை வச்சு நல்ல ஒரு கலாய்வு பண்ணி நம்ம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல செலவு பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கோடி 1 கோடி 5 லட்ச ரூபா செலவு பண்ணி என்ஜிஆர் ரிப்போர்ட் எடுத்தாங்க. அதனோட டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி என்ன வந்துட்டு கீழே நடந்துகிட்டு இருக்குது, நம்ம வந்து எப்படி இதை வந்து ரெட்ரைவ் பண்ண முடியும். மாசுபட்ட நிலத்தடி நீரை மீட்டெடுப்பதுடன் சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றாத ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் கிராம மக்கள் எதிர்பார்க்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.